ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். உளுந்து நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை இந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் கோவக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுடலாம். சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கோவக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.